மேஷராசி நேயர்களே, வீடு கட்டும் போது அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணி ஆசையா கட்டப்பட்டு பின்னர் துணி காய போடுறதுக்கு மட்டும் போய் வர இடத்துக்கு பேரு தான் தம்பி பால்கனி. சோ சேடு தம்பி அப்படின்னு உங்களுடைய ஆதங்கத்தை கொட்டுவீங்களாம் எல்லாருக்கும். அடுத்ததாக வரும் நம்ம ரிஷபராசி நேயர்களே, விருப்பமின்றி சொல்ற பொய்யில நான் நல்லா இருக்கேன் அப்படின்றதும் விரும்பி கேட்கிற பொய்யில நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்றதும் ஃபர்ஸ்ட் இடம் பிடிக்குது. சொல்லும் போது யுவர் ஜீனியஸ் சார் அப்படின்னு வாங்கலாம். அடுத்ததாக வரும் நம்ம மிதுன ராசி நேயர்களே, ஃப்ரெண்டு வந்தே பாரத் பிளைட்ல இந்தியா வந்திருக்கான், நம்ம ஊருக்கு தான் வந்திருக்கான், கால் பண்ணி மீட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபாரின்ல இருந்து வந்துக்கிறவங்க மீட் பண்ணணும்னு சொல்லும் போது என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான் அப்படின்னு புத்தி யோசிக்குது. நம்மள திருத்த முடியாது சார் அப்படின்ட்டு உங்களை நீங்களே நொந்துக்குவீங்களா கடகராசி நேயர்களே. எனக்கு காதலி இல்ல அப்படின்னு புலம்புறவங்களை விட இன்னைக்கு எங்க வீட்டுல கறி இல்ல அப்படின்னு புலம்புறவங்க தான் அதிகமாயிட்டாங்க ஊருக்குள்ள. பாருங்க, நாங்க கொஞ்சம் ஆச்சாரம், சாட்டர்டே கறி சாப்பிட மாட்டோம், ஒன்லி சண்டே அப்படின்னு எல்லாரும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்களாம். சிம்மராசி நேயர்களே, நேத்து நைட்டு சார் வாக்கிங் போயிட்டு வரும்போது ஒரு திருடன் குறுக்க வந்துட்டான். திடீர்னு கத்தி எடுத்து கழுத்துல வச்சவன் பணம் வேணுமா உசுறு வேணுமா அப்படின்ட்டான். ஐயா, அப்புறம் தம்பி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால எனக்கு இனிமே வாழ்க்கையும் இல்ல, என் கையில பணமும் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணி சொன்ன பாருங்க சார். சொன்னா நம்ப மாட்டீங்க, என்னை கட்டி போச்சு ஓட ஆட ஆரம்பிச்சுட்டான் சார். It was a beautiful moment, sir. நல்ல தண்ணி வச்சுக்குவீங்களா, எல்லாரும் கதறி போவாங்களாம். அடுத்ததாக வரும் நம்ம துலாம் ராசி நேயர்களே, சீக்கிரம் பெரியவன் ஆகணும், ஸ்கூலுக்கு போறதுக்கு கடுப்பா இருக்கு, வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம், கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்காதவங்களும் இல்ல, சே குழந்தையாவே இருந்திருக்கலாம். பிக்கல் புடுங்கல் இல்லாம வேலை வெட்டி பணம் கடன் கல்யாணம்னு என்ன வாழ்க்கடா இது அப்படின்னு யோசிக்காதவனும் இல்ல. ஆக வாழ்க்கைன்றது இக்கரைக்கு அக்கறை பச்சை, அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படின்றதுல தான் உங்க ஸ்மார்ட்னஸ் இருக்கு, புரியுதுங்களா? அப்படின்னு நீங்க பாட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்களா. மீனராசி நேயர்களே, இந்த டிரைவருங்க போடுற சட்டை இருக்குல்ல சார், ஆமா காக்கி சட்டை, அதுல வைக்கிற பட்டன் எல்லாமே தேவையில்லாத ஆணி சார். ஏமா அட ஏமா போட்டுக்கிட்டு ஓட்டுறான்றீங்க, அப்புறம் பறக்க விட்டுக்கிட்டு ஓட்டுறாங்க, அப்புறம் எதுக்கு பட்டனு அப்படின்னு நீங்க கேக்குற கேள்வியை பார்த்து பல பேர் ஆச்சரியப்பட்டு போவாங்களாம். ஆமாங்க, 6 பட்டன் வேஸ்ட் இல்ல, இத பத்தி நம்ம பேசுறோங்க அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு விவாதம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களாம். தனுசு ராசி நேயர்களே, நீங்க அறிவாதான் பேசுவீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. தம்பி இந்த எக்ஸாம்ல ஃபெயிலு பேரண்ட்ஸ் மீட்டிங்னு வரும்போது வேலைக்கே போயிருக்கலாம் அப்படின்னு தோணும். இந்த மழையில ஸ்கூலுக்கு எல்லாம் லீவ் விடுறாங்க பாருங்க, அப்ப பேசாமலே படிச்சிருந்திருக்கலாம் சார் அப்படின்னு தோணும். ஆனா படிக்கிற படிப்புக்கும் செய்ய போற வேலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல தம்பி, நீங்க சொல்றது கேட்டு எப்போதுமே தனுசு ராசி அறிவாதான் சார் பேசுவாங்கன்னு வாங்கலாம். அடுத்ததாக வரும் நம்ம மகர ராசி நேயர்களே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆபீஸ் போனோம் சார், ஆபீஸ்ல மீட்டிங் வச்சாங்க சார், என்னையும் கூட்டாங்க சார். ஆனா பாருங்க, இந்த கல்யாண பொண்ணு மாப்பிள்ள ஊர்வல வண்டியில உட்கார வச்ச குழந்தை மாதிரி என்னையும் உட்கார வச்சுட்டானுங்க சார். எதுக்கு உட்கார வச்சாங்கன்னே தெரியல, ஏன் உட்கார வச்சாங்கன்னு தெரியல. என்னமோ போடா மாதவா அப்படின்னு நீங்க ஆதங்கப்படுவீங்க.